ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸில் டு யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸில் சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலாக வரலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். பட் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கதை ரொம்பவோ சூப்பராக போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டு யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 14. ஃபூஷி பியூரான் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்போ அவனை ட்ராப் பண்ணி ஒரு மிஸ்டீரியஸான ஐலாண்டில் பிடிச்சி வச்சிட்டாங்க. அந்த ஐலாண்டில் பியூரான அவன் பிரிஞ்சுட்டான். இதுக்கப்புறம் அவன் ஓனா தான் செயல்பட்டாகணும். இப்போ அந்த கிராண்ட் ஒரினால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவோட பேரையும் அந்த பொண்ணு கொடுக்குறா. இந்த காம்படிஷனில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இந்த ஐலாண்டில் நீ எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், இந்த இடத்துல இருந்து உன்னோட பிரின்சஸ் கூட்டிட்டு வெளியே கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் அங்கேருந்து கிளம்புறா. அம்மா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் கேட்கவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒருத்தட்ட அம்மா இந்த காம்படிஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் ஒருத்தன் முறைக்கிறான். உங்க எல்லாரையும் வரவேற்கிற நம்ம 50,000 பேருக்கும் தலைவனா இருக்கிறதுக்கான காம்படிஷன் திரும்பவும் நடக்குது. எப்பவும் போல ரூல்ஸ் படி மொத்தமா எல்லாரையும் சண்டை போட விட்டு அதுக்கப்புறமா 1-on-1 ஃபைட் வச்சு கடைசி வரை யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் நமக்கான தலைவன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படின்னா நான் இதுல உயிரோட இருந்தா போதுமா, அதுதான் ரொம்ப ஈஸியா, அப்ப நான் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காம பேசிட்டு இருக்கும்போதே அவனை கொல்றாங்க. இப்ப கேட் ஓப்பன் ஆகவும் எல்லாரும் நம்ம ஹீரோவை இடிச்சு தள்ளிட்டு ஓடுறாங்க. இப்ப இன்னொருத்த வந்து பேச ஆரம்பிக்கவும் அவனையும் ஒருத்தவங்க கொல்றாங்க. இப்படியே எல்லாரும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு கொல்றாங்க. இதை பார்க்க வந்த எல்லாரும் ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாரும் சாகுறது ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தன் அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டா அப்படியே உயிரோட நின்றுட்டு இருக்கவும் இன்னும் ஒரு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஓ இவனை நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அவன் கத்திய தூக்கி ஏறிதான். நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கான். என்னோட பவர்ஸை மற்றவங்க முன்னாடி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூஸ்மேன் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ நான் என்ன பண்றது, பேசாம அப்படியே கீழே விழுந்துருவா, ஆனா அப்படின்னா நான் தோத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல அசால்ட்டா அப்படியே கத்திய சொருவுறான். நம்ம ஹீரோவை ஏதோ கத்தி ஸ்டாண்ட் மாதிரி எல்லா கத்தியும் எடுத்து நம்ம ஹீரோ மேல சொருவுறான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அச்சோ மற்றவனுங்க அடிச்சது இப்போ தான் எனக்கு வலிக்க ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே விழுந்துருதான். ஸோ வருவழியா இப்போ நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அப்படியே சோகமா நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஓடி வந்து நீ சூப்பரா சண்டை போட்ட அப்படின்னு சொல்லவும் யார் நீ அப்படின்னு கேட்கறான். என்னோட பேரு டொனாரி, உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. என்னோட குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு ஒருத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கறா. இப்போ அந்த டொனாரி வந்துட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றா. இந்த பையன் கிட்ட நீங்க பேசணும்னா 2 சில்வர் காயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் நாங்க எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் அவனுக்கு மயக்க ஊசியை போட்டு மயங்க வச்சுட்டு என்ன டொனாரி தான் அவனை கண்டுபிடிச்சா, அவளுக்கு தான் அவன் சொந்தம் அப்படின்னு சொல்றா. நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த இடத்துல சீஃபா இருந்தவன் 2 வாரத்துக்கு மேல தாக்கு பிடிச்சதே இல்ல, ஆனா உன் கதையில அப்படி இல்ல, அதனால எல்லா மக்களுக்கும் ஒன்னு ரொம்பவோ பிடிக்கும், உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த இடத்துல சீஃபா இருக்கிற நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால தான் நாங்க உனக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு 80% சார்ஜஸ் மட்டும் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நீ இன்னும் இந்த பையனை டவுன்ல கொண்டு போய் விடலையா அப்படின்னு இந்த பாஸ் வந்து கேட்கவும் இது நமக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளே மாதிரி கைதிகளா இல்லாதவங்க எல்லாம் இங்க இருந்து வெளியே போறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. கைதிகளை சமாளிக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு லீடர் இல்லங்கிறது தானே நம்ம பிரச்சனையே. இதோ இவன் இம்மார்டல், இவன் கடைசி வரைக்கும் ஒரு லீடரா இருப்பான் அப்படின்னு சொல்றா. சரி என்னமா பண்ண அப்படின்னு இந்த பாஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். நீ இப்படிலாம் எங்களை விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே ஃபாலோ பண்றா. என்னோட பேரு ஊரான், ஞாபகம் வச்சுக்கோ சரியா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். என்னோட பேரு மியா அப்படின்னு ஒருத்தி சொல்றா. என்னோட பேர் ஓப்பா, அப்புறம் இது லிப்பாட் அப்படின்னு அவங்க சொல்லவும் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன், நாங்க வேணா உனக்கு இந்த இடத்த சுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி டொனாரி இப்ப கூட்டிட்டு போயிட்டு இந்த ஐலாண்டோட சென்டர்ல தான் அந்த ஒரினா கேட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு 3 சர்ச் இருக்கு, அப்புறமா இதுதான் அக்ரிகல்ச்சர் லேண்ட், இந்த இடத்துல சில அனிமல்ஸையோ வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி டொனாரி எக்ஸ்பிளைன் பண்றா. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்தவங்களோட பொருளை அவங்க திருடி இருப்பாங்க, அதனாலதான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல நாங்க இப்படிதான் பீஸை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் இந்த இடம் ரொம்பவோ கொடுமையா இருக்கு, இங்கெல்லாம் நீங்க எப்படிதான் வாழ்றீங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க வெளியே போய் சில ரிசோர்ஸையோ கலெக்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம், ஆனா துரோகம் மட்டும் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா உடனே கொண்டுருவாங்க. ஒரு நேஷன் தான் தன்னோட பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஐலாண்ட்ல அடைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால இந்த பிரிசனர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ஒருத்தர் கொண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிசனர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியா ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே பிரிசனர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல, இந்த மாதிரி சென்டர்ல ரவுண்ட் இல்லாத எல்லாருமே பிரிசனர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவங்க யாரும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, உண்மையான கைதிகளோட கையில சென்டர்ல ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா பியூரானியும் இங்க ஒரு கைதியா தானே பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஏன்னா அவ ஒரு கைதி தானே அப்படின்னு சொல்லவோ இல்ல அவ எந்த தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்ற அந்த பியூரான் யானமே சிட்டில ஒரு 10 பேரை பாய்சன் வச்சு கொண்டிருக்கா, அங்கேயே அவ ஒரு பிரிசனர் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அவ உனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றா, அவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி டொனாரி கேட்கறான். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவோம். எங்க போற அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நான் உங்க கூட இருக்க மாட்டேன், ஏன்னா நீங்க எல்லாம் பொய் சொல்ற மோசமானவங்கன்னு சொல்லவோ யாரை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு அவ கத்துறா. நான் சொல்றது உண்மைதான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ திரும்பவோ கிறுக்குத்தனமா சிரிக்கிறா. நம்ம ஹீரோ இப்போ போவ் அண்ட் ஆரோவை உருவாக்கி அங்க இருக்கிற ஒரு பறவையை தாக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. பிளாக் திங், உன்னோட பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் என்ன பியூரான பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது என்னால முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மட்டும் தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஆமா நாளைக்கு நடக்க போற அந்த சண்டையில என்ன பண்ண போறான்னு கேட்குவோம். எனக்கு அதுல கலந்துக்கிட விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
அவங்கள கொல்றத நினைச்சு நீ வருத்தப்படுதியா? ஆனா இதுக்கு முன்னாடி தான் நீ இதை பல தடவை பண்ணியிருக்கல, கடைசியா கோகுவை கூட கொன்னியா அப்படின்னு அவன் கேட்கவும், நீ அதை அப்படி சொல்லாத, நான் ஒன்னும் அவனை கொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்னும் எதுவும் தப்பு சொல்லல, எல்லா மனுஷங்களுமே ஒரு நாள் இறக்க தான் போறாங்க. கோகு அவன் லைஃபை வாழ்றதுக்கு அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவன் ஒன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட உயிரை போக வைக்கிறத அவனே தான் சூஸ் பண்ணிக்கிட்டான். தன்னோட உயிர் போகணும்னு சொல்லி அவன் சூஸ் பண்ணது கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி தான். இதுல ஓன் தப்பி எப்படி வரும்? அதே மாதிரி தான் நாளைக்கு சண்டை போட வரப்போற எல்லாருமே அப்படிதான், அவங்களோட சாவா அவங்களே தான் சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும், உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் பாரு, நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பியூரான எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அப்படியே தூங்கிடுதான். அப்ப ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட கண்ணத்தை அப்படியே ஏதோ பண்றா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹாயசே தான். இப்போ அடுத்த நாளுக்குள்ள டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த பியூரான பார்க்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி அவனால முடியல. அந்த 1-on-1 டோர்னமெண்ட் இன்னும் 2 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போது, நீ வரலையா அப்படின்னு சொல்லி டொனாரே கேட்குறா. அப்போ அந்த பாஸ் ஓடி வந்து நம்மளோட கெஸ்ட் ஒருத்தங்களை காணும்னு சொல்லவும், யார் அந்த இம்மார்டல் பையன் தானே, அவன் இந்த இதோ அப்படின்னு அவ காட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். இல்லை நான் அந்த பையனை சொல்லலை, இது ஒரு பொண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா அங்க மேட்ச் நடக்கிற இடத்துல ஹாயஸை எல்லா ஆளுங்களையும் கொன்றுதா. இவ யானமையில இருந்து வந்த ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. இந்த ஸ்மெல் எனக்கு ஏதோ தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோ அதை தோண்டி பார்த்தா ஒரு மோல் நம்ம ஹீரோவை கிடைக்கவும், நம்ம ஹீரோ அதை கடிச்சு துப்புறான். அச்சோ சாரி என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்னு பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா மனுஷங்களுமே அவங்களோட முடிவை அவங்களே தான் வேணும்னு தேடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஆல் சொன்னது ஞாபகம் வருது. ஆனா இந்த மிருகம் அது சாகணும்னே ஆசைப்படலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். ஆமா அதையும் இந்த இடத்துல தோண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த மோலா மாறுறான். அவனுக்கு கண்ணு சரியா தெரியல. அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பறவை நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிருது. மேட்ச் ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இன்னும் அந்த இம்மார்டல் பையனை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வானத்துல இருந்து வந்து விழுறான். கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டொனாரே சொல்றா. இன்னைக்கு இந்த 1-on-1 டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட போறது பல காலமா யாராலையும் தோக்கடிக்க முடியாத வாரியர், அவரை எதிர்த்து சண்டை போடுறது இந்த இம்மார்டல் பாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனை பயம் கொடுத்து சரண்டர் பண்ணிடலான்னு பாக்குறான். இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் கடிச்சு முழுங்குறான். அது ரொம்பவோ வலிக்குது, ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ உன்னோட ஃப்ளஷை நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ நானும் இம்மார்டலாக மாறிடுவேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் இப்படிலாம் பண்ணா பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த டாகா மாறுறான். ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவன் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ உடனே கூகுவா மாறி நெருப்ப கக்குறான். ஹே உனக்கு என்ன பார்த்து பயமா, என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு யாரையோ கொல்றதுல விருப்பம் இல்லை, எல்லாரும் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. ஆமா இதை யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்களே, அது யாரு? ஆமா அது இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ பரோனாவா மாறி இருக்கிறான். நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் பிடிக்க வர பார்க்கவும், நான் என்ன ரொம்பவும் லைட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை அட்டாக் பண்றான். இப்போ அவன் மயங்கி கீழே விழவும், உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். அவன் உயிரோட தான் இருக்கிறான். இதுல ஜெயிச்சது இம்மார்டல் பாய் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஹாயசேவும் இதை பார்க்கறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது அவனுக்கே இன்னும் ஃபுல்லாக தெரியாது. சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்கலாம். அது எல்லாமே போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.